அதான் உன்னை பார்த்து என் பையன் மருதுக்கு உன் பொண்ணை கேட்கலான்னு வந்தேன். மருது ஒரு வாரம் கேட்டு பார்த்தீங்களா? மருது நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டாங்க. நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் அவனுக்கு வேதம் பார்த்த மாதிரி. அப்போ ஒன்று செய்வோம், அடுத்த வாரம் நம்ம தட்டை மாற்றிப்போம். என்னடா பாசம் பார்க்காத மாதிரி போற? சார் சாரா வேலைக்கு போனாதான் என்னால சம்பளம் வாங்க முடியும். சரி, சம்பளம் வாங்கினாதான் அரிசி வாங்க முடியும். சரி, அரிசி வாங்கினாதான் எங்க அம்மா சோறாக்கி போடுவாங்க. சோறாக்கினாதான் நான் சாப்பிட முடியும். புரியுதா? போ. என்னடாச்சு? இந்த மாதிரி உங்களை மாரிலாம் சொகுசா உட்காந்து வீட்டில் சாப்பிடலாம் முடியாது. கஷ்டப்பட்டதுதான், சம்பாதிச்சாதான் எங்க சோறு. புரியுதா? போ, வேலை பண்ணி போ. டேய் மச்சான், என்னடா யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டு மாதிரி பேசுறா. ஃப்ரெண்டு மாதிரிடா பண்ணீங்க. வீட்டு வேலைக்காரியோட மோசமா இருந்துக்கிட்டீங்க என்கிட்ட. டேய் விடுறா, அப்படி என்னடா பண்ண நானு? என்னடா பண்ணல? என்ன பண்ணல? நீ அடிச்ச, உங்க அப்பா அடிச்சாரு, இதுல உன் தங்கச்சி கூட வேலைக்காரி சேர்த்து அடிக்கிறான். நேத்து அவன ஃப்ரெண்டுன்னு ஒருத்த புதுசா வந்தானே, அவனும் கூட அடிக்கிறான். நீ வேற தானே பார்த்த? ஏய் மச்சான், ஃபீல் பண்ணாதடா, உர்றா. என்ன இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வாடா. டேய் நீ சமாளிக்க வேண்டிய பேப்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க அண்ணா கெட்டு போனதே ஒன்னாலதான். என்னால இங்க பாரு, எங்க அண்ணாக்கு கலெக்டர் ஆகணும்னு ஒரு கனவு இருந்தது. ஒன்னால அந்த கனவு கனவாவே போயிடுச்சு. கனவுலாம் கண்ட கலெக்டர் ஆக முடியாது. உங்க அண்ணன் 3ஆம் கிளாஸ் தானே கலெக்டர் ஆகிறாரு. நான் வந்து கொஞ்சம் பேசணும். ஏய் சரி மச்சான், அண்ணா கொஞ்சம் பேச. போப்பா போ. ரெண்டு சார் போங்க, டாக்டர் தங்கச்சி கூப்பிடுறாங்க, கோச்சுப்பாங்க. போ போ. என்ன சொல்லு? அண்ணா நீ சாப்பிட்டியா? ஐயோ நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. அம்மா, என்ன பிறந்ததுல இருந்து அண்ணான்னு சொன்னதே கிடையாது, அதுவும் சாப்பிட்டேன்னு கேட்டதே கிடையாது. அதான் லைட்டா நெஞ்சு வலி. கனவா நினைவா? எப்பயும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களாண்ணா? அப்புறம் பொன்னி நெருப்பியா? ஏய் சொல்ல. பொன்னி உன்கிட்ட தனியா பேசணும்னா, அதுவும் மலை கோயில்ல தான் பேசணும்னு சொன்னான். சொன்னா அதுக்கு நான் சொன்னேன், ஏன் இங்கே பேசலாமேன்னு சொன்னேன். சரி, அது அவ என்ன சொன்னா? உங்க அண்ணனை பார்த்தாலே பயமா இருக்கு, அதனால நீ உங்க அண்ணனை மலை கோயிலுக்கு கூட்டிட்டு வா, நான் அப்ப பேசுறேன்னு சொன்னா நானும் சரின்னு சொல்லிட்டேன். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஓ, தங்கச்சின்னா தங்கச்சி தான். சரி வா போலாம் போலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. சிக்கலா? என்ன சிக்கல்? நான் ஸ்கூல்ல ஒரு பொண்ணை திட்டேனா. சரி. பொண்ணு போய் மிஸ் கிட்ட சொல்லிடுச்சு. மிஸ் அதுக்கு போயிட்டு அப்பாவே இல்லை அண்ணாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அதனால அப்பாவால வர முடியாது இல்ல. நீ வேற பொண்ணையை பார்க்காம இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது, அது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நீயே வந்துடுறேன். அதுக்கு என்ன? அப்பாலாம் வேணாம், நான் வேற போலாம். என்ன சொல்லாம நீ பாட்டு போயிட்டு? ஹலோ சார், நீங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சாதான் அரிசி வாங்க முடியும். அரிசி வாங்கதான் உங்களுக்கு சோறு போடும். அந்த சோறை சாப்பிட்டாதான் இந்த வயிறு நிரம்பும், நீ உயிர் வாழ முடியும். புரியுதுங்களா சார்? சாப்பிட்டா என்ன சாப்பிடாம செத்தா என்ன? போ, செவுத்துல வச்ச பந்து மாதிரி திரும்பி எங்க வந்தாகணும். அப்ப பாட்டுவேன், அப்ப காட்டுவேன் நான். இந்த ஆட்டுக்குடி சார் யாரு? சும்மா ஏன் கத்திட்டு இருக்கிறேன்? பாத்திரம் வெளியிட்டு இருந்தேன். எனக்கு ஏன் வேலை முக்கியம்? எனக்கு அதான் முக்கியம். எப்படி இருந்தாலும் ஏன் வேலையை நான் தானே பார்த்தாகணும். சரி, அதெல்லாம் விடு. உங்க ஆத்தா ரேஷன் கார்டு எங்க இருக்கு? அது என்கிட்ட தான் இருக்கு, பீரோல் மேல வச்சிருக்கேன். ஏன்? அது எனக்கு வேணும். எதுக்கு?
கேட்டா கொண்டு வந்து கொடு. ஏன் எதுக்கு இதெல்லாம் கேட்க கூடாது. சரி சரி எடுத்தா தரேன், எதுக்கு மட்டும் சொல்லு. நாளைக்கு இந்த பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கெல்லாம் 3000 பணம் தர்றாங்களாம். அதை வாங்கிட்டு வந்தோம்னா அப்படி ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தேன். மறந்துட்டாங்க. அது நம்ம ரேஷன் கார்டு இருக்குதுல்ல. ஒரு கிறுக்கி நம்ம ரேஷன் கார்டு தான் வட்டி வேணான்ட்டு இருக்க. ஓ ஆமாண்ணா, மறந்துட்டாங்க. இந்த வீட்டு வேலையில எல்லாமே மறந்து போயிருது. சரி சரி எடுத்தா தரேன். இந்த வருஷம் நம்மளும் ஒரு 500 செலவு கொடுப்பாங்க. உங்க ஆத்தாளுக்கு அரிசி பருப்பு வெல்லம் கரும்போட முடிச்சுக்கணும். அதை விட்டு 500 கொடு 1000 கொடு இதெல்லாம் என்கிட்ட கேட்டு வரக்கூடாது. புரிஞ்சதா? சரி சரி. போன வருஷம் வாங்கின நைட்டி கொஞ்சம் ஒரு 2 நைட்டி மட்டும் வாங்கிட்டாங்க. நைட்டி கிழிஞ்சு போச்சுன்னா தச்சுக்க, இல்லையா ஊசி நூலுக்கு வாங்கி தர. அதை விட்டு நைட்டி வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டு வந்து என்ன அவ்வளவுதான். என்னது தச்சுக்கணுமா? யோ உன்னோட புடவைய கேட்கறேன், 2 நைட்டி தானே கேட்கறேன், அது கூட வாங்கி தர மாட்டேன். 5 பிசுனா அதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது. ஓகேவா? நான் என்னென்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அந்த முறை வாங்கி நேராக ஒயின் ஷாப் போய் ஒரு புல்லு எடுத்தோமா அப்படியே கிடுக்கிடுன்னு போய் நல்ல கறிக்கடையில் வெள்ளாட்டங்கறியாக வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பேன். அப்படியே நீயும் புருஷனுக்கு அழுங்காம குழுங்காம அப்படியே சமைச்சு கொடுக்கணும்டி. நான் இவ்வளோ ஆசைகளை கனவு கண்டு வச்சிருக்கேன். இவன் என்னென்ன பேசணும்? சரி வேணுமா நைட்டி வேணுமா? போடி போடி 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். டான்னு போய் படுப்போ. யோ அதுக்கே 6 மணிக்கு எழுந்திரிக்க சொல்ற? ஏண்டி ரேஷன் கடைக்கு போக வேண்டாமா? அங்க போய் 6 மணிக்கு இருக்கணும்டி. அட ஊர்கட்ட மனுஷனே, ரேஷன் கடையை 11 மணிக்கு தான் திறப்பாங்க. நீ என்ன 6 மணிக்கே போய் நிக்க சொல்ற? அவன் எத்தனை மணிக்கு வேணா திறக்கட்டும்டி. நீ டான்னு அங்க 6 மணிக்கு இருக்கணும். புரிஞ்சுதா? போ. நீ விட்டு ரேஷன் கடை கொண்டு கொடுத்தா அவங்க என்னன்னு கேட்பாங்களே, அப்ப என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டி ஒரு கூறு கட்டவன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற. நீ போயிட்டு அங்க கால் பண்ணிடு எனக்கு. நான் சொல்லிடுவேன் அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். சமாளிச்சிருவேண்டினா. எனக்கு இருக்கிற மூளை கூட உனக்கு இல்லையடி. அதானே நீ பிராடு, எனக்கு மட்டும் தான் தெரியும், ஊருக்கு எப்படி தெரியும்? போடி போடி போய் படு. காலைல 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். நம்ம என்னென்ன கனவு இருக்கிறோம் கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கா? புரியுதா? தினமும் சிட்டிங்கும் கட்டிங்கும் போட்டு படுக்கிறோம். இன்னைக்கு ஒரு புல்லு சாப்பிடலாம் பார்த்தா விட மாட்டாம இருக்கையா? ஆசை இப்போதான் நிறைவேறது. காலைல போறோம், முறை வாங்குறோம், என்ஜாய் பண்றோம், ஜாலி. இந்த 3000 கொடுத்துக்கணும் போதும். தூக்கமே யோ மணி 12 ஆகுதியா? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில எப்போ பொழுது விடியும், அந்த 3000 எப்போ வாங்கலாம்? ஐயோ அந்த நினைப்புலே எனக்கு தூக்கம் இல்லடி. இன்னைக்கு பார்த்து இந்த சூரியன் சீக்கிரம் வரவே மாட்டேங்குது. எங்களை பழி வாங்கதான் ஏதோ ஒரு வேலை காட்டுது. அதெல்லாம் கரெக்டா தான் வந்துட்டு, நீ தான் ரொம்ப அவசரமா போறேன். நீ பூர்கட்டால தினமும் வருஷம் சிட்டிங்கும் கட்டிங்லேயே இருந்தடி. காலைல 3000 வந்து உடனே ஒரு ஃபுல் எடுக்கிறேன். ஐயோ நினைச்சாலே எனக்குதான் முழப்ப கெடுது. கொடுத்தாங்க இந்த கவர்மெண்ட் 3000. மனுஷன் தூங்க கூட மாட்டேங்கிறாரே. பொழுது எப்ப வேணும்? நீ தூங்குடி. உடனே முடிச்சு சொல்றேன் 6 மணிக்கு நீ எழுந்திரிக்கணும். தூங்கு தூங்கு தூங்கு. போயா நீ போல இங்கே உட்கார்ந்து இது ஆயிடுறாங்க. எங்க போடு போடு. யோ உனக்கு தூக்கம் அடிப்பாரு. என்ன தூங்க முடியா? நான் 6 மணிக்கு எந்திரிக்க விட பாத்துக்க. தெய்வமே தூங்கு. 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். தூங்கு. காலையில வாங்கி தந்தேன். பெருசாரி பாய வச்சு படியா படு 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 படு. இந்த மனுஷன் எடுத்து தூங்க முடியாது போலவே. வாங்கி தூங்க போல. எதுக்கு சும்மா அந்த என்ன பண்ணுவாங்க?
வட்டி நீ என்ன இங்க பண்ற? நான் இங்க இருக்கிறது தெரியாது உனக்கு. அது கவனிக்கலையா? ஆமா, நீ ஏன் என் வீட்டு வாசல் என்ன பண்ற? உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு வீட்டு வாசல்ல இருக்க சொல்றியா? யோ, காடு ஃபுல்லா உங்ககிட்ட தானே இருக்கு. உன் காடு என்கிட்ட தான் இருக்கு. உன் மாமியார் காடு, அதை வச்சு பணத்தை வாங்கிடலான்னு பார்த்தேன். என் மாமியார் செத்து போயிட்டியா? நான் உன் ஆத்தா செத்துட்டாங்க. சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு அந்த கடை வச்சுதான் எப்படியாச்சும் சமாளிக்கணும் பாக்குறேன். அதுல மண்ணவாரி போட்டுறாதே வட்டி. வேற ரேஷன் கடைக்கு போறோம், பணத்தை வாங்குறேன், என்கிட்ட கொடுக்குறேன். சரிதானே? யோ, நைட்டு ஃபுல்லா தூங்காம பல கனவு கண்டு வச்சிருக்கேன். அதுல மண்ணவாரி போட்டுறாத வட்டி. கண்ட சொல்ல காடை வாங்க கொடுமா. காடு பத்திரம். சரிப்பா. வாங்கி தர மாட்டேன். எங்க அம்மாவுக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பது முடியாது. நைட்டு நீ என்ன ஆட்ட மாட்டேன். இவ்வளவு போட்டு வேணுமா கோட்டு போச்சா? எல்லாம் போச்சா? உங்களுக்கு எப்படியாச்சும் நாங்க நல்லா கொண்டாடணும்னு நினைச்சோமா. அந்த காடை வாங்கிட்டு போறாருமா, எப்படியாச்சும் வாங்கி கொடுங்கம்மா. மாமா வாங்கி கொடுங்கம்மா. நல்லா சரியான ஆளுகிட்ட தான் சொல்றேன். சொல்லு. ஏமா உங்கள்ட்ட தான் சொல்றேன், காது கேக்குதா இல்லையா? உன்னதாமா சொல்றேன். மரமண்ட மாதிரி நிக்கிறியா அப்படியே? ஒரே தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பச்சா என்ன சீரட் இருக்கு? நேத்து 2 பாயிண்ட் காலி பண்ணிட்டியா வீரையா? வீரையா, அவன் வந்து கையெழுத்து போட்டாதான் அவங்க பணமே கிடைக்கும். அப்படியா? ஆமா, வரானான்னு பாரு. வட்டி வாங்குற பணத்துல ஒரு 1000, ஒரு 500 ஏதாச்சும் ஒண்ணு குடியா. நானே என் முன்னாடியும் சந்தோஷமா கொண்டாடுன்னு நினைச்சிருக்கேன். உணவெல்லாம் கண்டு வச்சிருக்கேன். நான் எப்படி பண்ற நீ? ஐயா செங்கோடா, வீரியா கூட என்ன பொழப்பிட்டு இருக்க? ஐயா, இந்த விஷயத்த நீங்களே கேளுங்க. என்னோட ரேஷன் கார்டை விட்டு வச்சு பணம் வாங்கிட்டேன். அது முடிஞ்சு போன கதை. இப்போ என் மாமியார் கார்டை வச்சு பணம் வாங்கி இந்த பொங்கலை கொண்டாடலான் இருந்தேயா. கடைசியில வந்து காரியத்தையே கெடுத்தாரியா. கார்டை வாங்கிட்டு போறாரியா. எப்படியாச்சும் வாங்கி கொடுங்கயா. வீரியா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? அவன் தான் அவன் கார்டை வச்சு உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கான வட்டிக்கு. அவன் மாமியார் கார்டை வச்சு அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வச்சு பொங்கல் கொண்டாடலாம்னு நினைக்கான். அதையும் நீ ஏன் கெடுக்க பார்க்க? விடுதலை, நேத்தே சொல்லிட்டேன். பணத்தை கொடுத்தா காடை கொடுத்துருவேன், அவ்வளவுதான். ஐயா, எப்படியாச்சும் அந்த பணம் வாங்கி கொடுங்க. எனக்கு இந்த பொங்கலை எப்படியாச்சும் கொண்டாடியா. என் பொண்டாட்டி முகத்தை பாருங்க. ஐயோ இல்லையா தான் இங்கே பாருங்க. என் பொண்டாட்டி முகத்தை பாருங்க. பாவமா இல்லையா? நீங்க தான் எப்படியாச்சும் கருணை காட்டி வாங்கி கொடுக்கணும். ஐயா, உங்களுக்கு ரொம்ப வேண்டி வராங்க. எப்படியாச்சும் பேச்சு கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுமா? என்ன அப்படியே நிக்குது? ஐயோ, இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்கள புரி. மருது